Alhamdulillah Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய இறை இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நல்ல நேரத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா மரணத்தை தீர்மானம் செய்து வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இந்த மரணத்திலே இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது, அந்த மரணத்தை யாராலும் வெல்லவும் முடியாது. வசதி படைத்தவனும் இந்த உலகத்தில் ஜனாசாவாக மாறுகிறான். ஏழை எளிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனும் ஜனாசாவாக அவனை கட்டிலே படுக்க வைக்கிறார்கள். நிறைய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும் மரணம் உண்டு. ஒரு நேர சோற்றுக்கு வழி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் மரணம் உண்டு. ஆகாயத்தில் பறக்க பறக்க மரணிக்கிறார்கள், தீக்கிரையாகி மரணிக்கிறார்கள், விமானத்திலே மரணிக்கிறார்கள், கடலிலே மரணிக்கிறார்கள், வீடுகளில் மரணிக்கிறார்கள், மருத்துவமனையிலும் மரணிக்கிறார்கள். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எவ்வளவோ மரணங்களை கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். மரணித்த குடும்பங்களுடைய
அழுகுரல் சப்தங்களை காதுகளில் கேட்கிறோம். ஆண்கள் பெண்களுடைய அந்த ஓல சப்தங்கள் நம்முடைய காதுகளில் விழுகின்றது. அதையெல்லாம் கடந்து செல்கின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு கனம், ஒரு கவலை, மிகப்பெரிய வேதனை நமக்கு உண்டாகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அப்படியே அது மறைந்து போய் நம்முடைய யதார்த்தமான வாழ்வு நம்மிடத்திலே வருகிறது என்றால் நம்மை நாம் கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டும் சகோதரர்கள். என்ன காரணம் தெரியுமா? நம் குடும்பத்தில் நம்முடைய தாயாக சிலர் இந்த பூமியில இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லாமல் இருக்கிறார்கள். யாரையெல்லாம் தந்தை வாப்பா என்று அழைத்து சந்தோஷத்தோடு என்னுடைய வாப்பா இவர், இவருடைய மகன் நான் என்று பேசிக் கொண்டிருந்தோமோ அந்த வாப்பா இன்றைக்கு சிலருக்கு நம்மிடத்திலே இல்லை. இவர் என்னுடைய மாமான், இவர் என்னுடைய மச்சான், இவர் என்னுடைய தங்கை, இவர் என்னுடைய அக்கா, இவர் என்னுடைய உறவுக்காரர், இவர் என்னுடைய ஜமாத்திலே நெருங்கிய நண்பர், இப்படியெல்லாம் பேசி பழகி வந்த நபர்களில் சிலர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. நான் மட்டும் நிரந்தரமா? நாம் மட்டும் இந்த உலகத்திலே நித்திய ஜீவனோடு வாழப் போகிறோம் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே உண்டுமா? ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் நம்முடைய மொபைல் போன்களில் திறக்கின்ற பொழுது முதலில் நாம் திறந்து பார்க்கிற ஒரு செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், இன்றைய தினத்தில் யார் மரணித்து போனது. யதார்த்த நிலையை சொல்கிறேன். அதிகாலை நேரங்களில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் இன்ன பிற நேரங்களில் எழுந்திருக்கின்ற பொழுது மொபைல் போனை திறக்கின்ற பொழுதே முதலில் வந்து விழுகிறது, இவர் மரணித்து போய்விட்டார். உள்ளத்தில் இடி பாய்கிறது நமக்கு. இவர் திடகாத்திரமான மனிதராயிற்று. இவரைத்தானே முன் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். நோய் நொடிக்கு அப்பாற்பட்டவராயிற்று இவர். நேரத்திற்கு உணவை உண்ணக்கூடியவர், கரெக்டான நேரத்திலே உறங்கக்கூடியவர், அதிக நேரம் விழித்திருக்காமல் கரெக்டாக உறங்கி சரியான நேரத்திலே எழுந்து செறிவர செய்து கொண்டிருந்த மனிதருக்கு மரணமா என்று நமக்கு நாமே கேள்வி கேட்கிறோம். படுத்த படுக்கையில் இருக்கிறவருக்கும் மரணம் வருகிறது. இப்படி இந்த மரணம் என்பது பல விதத்தில் பல வடிவத்தில் இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனிதரை ஏதாவது ஒரு நேரத்தில் அணுகிக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனம். இதை யாரும் மறுக்க முடியாது. மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்கிறது என்பதை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பக்கம் பக்கமாக நமக்கு பாடம் எடுக்கிறார். அதிலே தீய மனிதர்களுக்குரிய மரணமும் உண்டு. பாவிகள் இந்த உலகத்தில் இந்த உலகை விட்டு பிரிகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட அழுகுரல் சப்தங்களை எழுப்புவார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட மரணம் இந்த பூமியிலே நிகழும், அவர்களுடைய உயிரை கைப்பற்ற மலக்குகள் இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அந்த மலக்குகள் அந்த மனிதர்களிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவார்கள் என்பதை மட்டும், இந்த பாவிகளுடைய உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுகின்ற பொழுது நடக்கிற சம்பவங்களை மட்டும் இன்றைய இந்த ஜுமாவுடைய நேரத்தில் பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 14வது அத்தியாயத்துடைய 61வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم. மனிதர்களே, நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள், நீங்கள் செய்யக்கூடிய அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய தீமைகள், இதன் காரணமாக இந்த பூமியில் உங்களை நான் தண்டிப்பதாக இருந்தால் மா தரக்க அலைஹா மின் தாபத்தின், அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினத்தையும் நான் விட்டு வைக்கவே மாட்டேன். ஏனால் அவ்வளவு பாவங்களை மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கருணையின் மூலமாகத்தான் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய அருட்படையின் மூலமாகத்தான் நீங்கள் உணவை உண்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பூமியில் செய்கிற தவறுகள் அவ்வளவு அதிகமாக உண்டு. அதன் காரணமாக உங்களை நான் இந்த பூமியிலே பிடித்தால் நீங்கள் யாரும் இந்த பூமியிலே இருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி, வலாக்கின் யுஆஹிருஹும் இலா அஜல், மாறாக ஒரு குறிப்பிட்ட கால கெடுவை உங்களுக்கு நான் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் வாழலாம், அந்த குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சம்பாதிக்கலாம், அந்த குறிப்பிட்ட காலம் உங்களுடைய மனைவி மக்களோடு நீங்கள் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட காலம் பள்ளியோடு நீங்கள் தொடர்பு வைக்கலாம், அந்த குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் பாவத்திலும் ஈடுபடலாம்.
ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் உங்களை அணுகிவிட்டது என்று சொன்னால் முசம்மன் அஜலுகும், அந்த காலக்கெடு உங்களுக்கு நெருங்கிவிட்டது என்றால் நீங்கள் சிறிது அளவு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சிறிது நேரம், ஒரு கன பொழுது கூட உங்களால் முந்தவும் முடியாது, உங்களால் பிந்தவும் முடியாது. கன கச்சிதமாக இந்த உலகை விட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய ஆயத். அந்த குறிப்பிட்ட காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் என்னுடைய அமல்கள் என்ன என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு மரணம் வருகின்ற பொழுது என்னை பெற்றெடுத்த தந்தை எனக்கு உதவ முடியாது, என்னை பெற்றெடுத்த தாய் எனக்கு அருகாமையில் கண்ணீர் வடிக்க முடியுமே தவிர உதவ முடியாது. என்னுடைய ஜமாத்துக்காரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பொருளாதாரம் எதுவுமே எனக்கு உதவாது. அந்த தவணை உங்களுக்கு வரும், அது சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 63வது அத்தியாயத்துடைய 11வது வசனம், வலையு அஹிரல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு சில ஆண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு அவகாசத்தை அளிக்க மாட்டான். திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். யாருக்கு அவகாசத்தை அளிக்க மாட்டான்? நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, இந்த உலகத்தில் ஒரு உயிருக்குரிய தவணை, ஆண்களுக்குரிய தவணை, பெண்களுக்குரிய தவணை இந்த பூமியில் யாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானோ அந்த தவணை வந்ததும் அவர்களுக்கு அவகாசம் இல்லை, அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, அவர்களுக்கு பரிந்துரை இல்லை. வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் எதையெல்லாம் எந்த நேரத்தில் எப்படி செய்தீர்கள், எப்படி அணுகினீர்கள், எப்படி வாழ்ந்தீர்கள் எல்லாம் கச்சிதமாக அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். 32வது அத்தியாயத்துடைய 11வது வசனம், இந்த உலகத்தில் நம்மை படைத்த அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆண்களுக்கும் நம்முடைய உயிரை கைப்பற்ற ஒரு மலக்கு இருக்கிறார். ஒவ்வொரு பெண்களுக்கும் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு மலக்குல் மௌத் இருக்கிறார். அந்த மலக்குல் மௌத்தை சத்தியமாக நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள், சத்தியமாக நானும் பார்க்கத்தான் போகிறேன். உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய தாய் தந்தையும் என்னுடைய தாய் தந்தையும், என்னுடைய மக்களும் மனைவியும் சத்தியமாக ஒரு நாள் அந்த மலக்கினுடைய தோற்றத்தை பார்க்கத்தான் போகிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு பாடம் கிடைக்கிறான். என்ன வார்த்தையை கொண்டு? குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும், நீங்கள் இந்த உலகத்தில் மரணத்துடைய தருவாயை அடைந்து விட்டால், சக்ராத்துடைய நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால், நீங்கள் இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது என்றால், அந்த நேரத்தில் உங்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டு என் பக்கத்தில் வருவதற்கென்று நான் ஒரு மலக்கை, உங்களுக்குரிய மலக்கை அனுப்புவேன். அந்த மலக்கு நம்முடைய பக்கத்தில் வருவார். நமக்கு முன்னால் மரணித்து போன எவ்வளவோ நபர்கள் அந்த மலக்குல் மௌத்தை அவருடைய கண்களை கொண்டு பார்த்தார்கள். அவர்களுடைய ரூஹ் இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்வதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவருடைய வாழ்வு மன்னர் எப்படி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவருடைய மறுமை நாளில் கிடைக்க இருக்கிற அந்த இன்பங்கள் அல்லது கவலைகள் அதையும் அவர்கள் கண்டு கொண்டார்கள். நாமும் பார்க்க போகிறோம், நாமும் மரணிக்கப் போகிறோம். நம்முடைய ரூஹ் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பறித்து செல்லப்படும். அந்த மலக்கு நம்முடைய பக்கத்திலே வருவார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், பின்னர் உங்களுடைய ரூஹ் அந்த இறைவனிடத்திலே கொண்டு செல்லப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 16வது அத்தியாயத்துடைய 28வது வசனம், இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தொடர்ச்சியாக பாவம் செய்கிறீர்களா, அநியாயங்களை செய்கிறீர்களா, அக்கிரமங்களில் ஈடுபடுகிறீர்களா, தொழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, இறையச்சம் உங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்கின்றதா, மார்க்க உபதேசங்கள் பேசப்படுகின்ற பொழுது வெறுமனே ஒரு சடங்குக்காக வேண்டிய இந்த இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றினீர்களா? இப்படி யார் இஸ்லாத்தை புறமிதிக்கிட்டு முதுகுக்கு பின்னால் வைத்து வாழ்ந்தார்களோ, மார்க்கத்தை நேசிக்காமல் இருந்தார்களோ, தூதரை பின்பற்றாமல் இருந்தார்களோ, ஏகத்துவத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தார்களோ, இப்படிப்பட்ட மக்களுக்கு மரணம் வரும். அந்த பாவிகளுக்கு மரணம் வருகின்ற பொழுது
அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது நடக்கிற சம்பவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அந்த மலக்குகள் வருவார்கள். மலக்குகள் வருவார்கள். அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம். தீய மனிதனுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குகள் இந்த பூமிக்கு இறங்குவார்கள். அந்த பூமிக்கு இறங்கி பாவம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது அந்த மலக்குகளிடத்தில் அந்த ஆண்களும் பெண்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் சமாதானம் பேசுவார்கள். அந்த மலக்குகளிடத்தில் அந்த ஆண்கள் பெண்கள் பாவம் புரிந்தவர்கள் சமாதான உடன்படிக்கை பேசுவார்கள். என்ன சொல்வார்கள்? மா குன்னா நஅமலு மின் சூஇன். நாங்கள் எந்த ஒரு கேடும் செய்யவில்லை, நாங்கள் எந்த ஒரு பாவத்திலும் ஈடுபடவில்லை, நாங்கள் அநியாயக்காரர்கள் இல்லை, நாங்கள் அக்கிரமும் புரியவில்லை, ஆகவே நாங்கள் பாவத்திலே இருந்து மீண்டவர்களாக இருக்கிறோம் என்று ஒரு சமாதான உடன்படிக்கையை அந்த மலக்குகளிடத்திலே அவர்கள் மேற்கொள்வார்கள். பலா, அவ்வாறு இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இல்லை, அவ்வாறு அந்த சம்பவம் இல்லை. இன்னல்லாஹ அலீமுன் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் செய்த அத்துணை காரியங்களும் உங்களுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்த அத்துணை காரியம் இரவிலும் பகலிலும், நண்பர்களோடும் பகைவர்களோடும், மனைவியோடும் மக்களோடும், வியாபார ஸ்தலத்திலும் நாம் எதையெல்லாம் நன்மையாக செய்தோமோ அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பாவத்திலே ஈடுபட்டது, வட்டி வாங்கியது, விபச்சாரம் புரிந்தது, என்னென்ன ஹராமான காரியங்கள் எல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் செய்தார்களோ, அதையெல்லாம் நேசித்தார்களோ, அதனுடைய வாசலை திறந்து வைத்தார்களோ அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த பதிவேட்டை சுமந்த மனிதனாகத்தான் அந்த நேரத்தில் அவன் இருப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பலா, இல்லவே இல்லை. அப்படி அல்ல. நீ நாவிலே இருந்து பேசுகிற வார்த்தை போய், நீ இந்த நேரத்தில் நஷ்டவாளி. யாரை ஏமாற்ற நினைக்கிறாய்? ரப்பையா, மனிதர்களை ஏமாற்றலாம். காசை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு பதவியை வாங்குவதும் பிடுங்குவதும், ஆட்சி கட்டையிலே அமர்வதும் இறங்குவதும் எல்லாம் இந்த உலகத்தில் வேண்டுமானால் நடக்கலாம். அல்லாஹ்விடத்திலே நடக்காது, ரப்பிடத்திலே நடக்காது. எல்லாம் உன்னுடைய கரத்தால் செய்து எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 23வது அத்தியாயத்துடைய 99வது வசனம், 100வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மரணத்தை நினைக்காதவன், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மன்னரையை நினைக்காதவன், இந்த உலகத்தில் செல்வ செழிப்பில் இருக்கின்ற பொழுது ஜனாசாவை கடந்து செய்கின்ற பொழுதும் உள்ளத்திலே பயம் வராதவன், எவ்வளவோ ஜனாசாக்கள் குளிப்பாட்டுகின்ற பொழுதும் கூட அந்த நேரத்திலே இருந்து கடந்து விட்டு உலகத்துடைய இன்பத்திலே மூழ்கிய ஆண்கள் பெண்கள், எவ்வளவோ மன்னரை வாசிகளை அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே இருந்து ஜனாசாவை விட்டு வெளியே வந்து அந்த கபர்களை விட்டு வெளியே வந்தவுடன் யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பிய மனிதர்கள். இப்படி இந்த உலகத்தில் பொருளுக்காக, செல்வத்திற்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக, வீட்டிற்காக, வாகனத்திற்காக இப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதர்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சில வார்த்தைகளை பேசுவார்கள். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என்ன பேசுவார்கள்? ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுல் மௌத். இந்த உலகத்தில் முடிவில் ஒரு சில மக்களுக்கு மரணம் வரும். அப்படி ஆண்கள் பெண்களுக்கு யாருக்காவது மரணம் வருகின்ற பொழுது அவர்கள் பேசுவார்கள், கால ரப்பி இர்ஜிஊன். என்னுடைய இறைவா, என்னை படைத்த ரப்பே ரஹ்மானே, என்னை இந்த பூமிக்கு நீ திரும்ப அனுப்ப மாட்டியா? கேட்கிற வார்த்தை என்ன? என்னை இந்த பூமிக்கு திரும்ப அனுப்பியா அல்லாஹ். இந்த உலகத்தில் மரணம் என்னை தொட்டு விட்டது, சக்கராத் என்னுடைய தொண்டைக்குடியை அடித்து விட்டது. இனி நான் உணர்ந்து கொண்டேன், தொழுகை என்னால் தொழ முடியாது, நோன்பு நோக்க முடியாது, தான தர்மம் கொடுக்க முடியாது, என்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளி வாயிலுக்கு என்னுடைய காலில் இருக்கிற எட்டை எடுத்து வைக்க முடியாது, பாங்குடைய சப்தத்தை கேட்க முடியும், எணிக்க முடியாது, ஒளி செய்ய முடியாது, தொழ முடியாது, எதுவுமே முடியாது. உணர்ந்து கொண்டேன் யா அல்லாஹ் என்பதை சக்கராத்துடைய நேரத்தில் புரிந்து கொண்ட அந்த மனிதன், கால ரப்பி இர்ஜிஊன், என்னை இந்த உலகத்திற்கு திரும்ப அனுப்புங்களேன், என்னை இந்த உலகத்திற்கு திரும்ப அனுப்புங்களேன். அப்படி நீங்கள் என்னை திரும்ப அனுப்பினால் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்கு. யா அல்லாஹ், எதையெல்லாம் இந்த உலகத்தில் நான் விட்டு விட்டு வந்தேனோ அதையெல்லாம் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்வான் மனிதன். இதெல்லாம் பொய்யா? இது கற்பனை கதையா? திருமறை குர்ஆனுடைய ஆயத்.
அல்லாஹ் நம்மை எல்லாம் உறங்காதே மனிதர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உறங்கி விடாதீர்கள், நஷ்டமடைந்து விடாதீர்கள், கை சேதத்தை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள், உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் கேள்வி கேளுங்கள். இதையெல்லாம் பார்த்து நன்றி உள்ள மனிதர்களாக நீங்கள் மாறுங்கள். உங்களுடைய மன்னரை பிரகாசமாக அமைய வேண்டுமேயானால் இந்த திருமுறை கூட ஆயத்தினுடைய உள்ளத்திலே கேள்வி கேட்க வேண்டும். என்னுடைய மறுமை வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமேயானால் இந்த கேள்விக்கெல்லாம் என்னிடத்திலே பதில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், நான் மரணத்தை கண்களுக்கு முன்னால் பார்த்து விட்டேன், உன்னுடைய மலக்குகளுடைய வருகையும் பார்த்து விட்டேன், அவர்கள் என்னிடத்தில் எப்படி அணுகிறார்கள் என்கின்ற அணுகுமுறையையும் நான் பார்த்து விட்டேன் யா அல்லாஹ். ஆகவே என்னை இந்த உலகத்திற்கு சிறிது காலம் நீ என்னை அனுப்பினால் நான் நல்லறங்களை தொடர்ச்சியாக செய்வேன் யா அல்லாஹ். பள்ளிக்கு தொலைவாருங்கள் என்று ஜும்மாவிலே பேசினார்கள், அந்த பள்ளிக்கு நான் சொல்லுகிறேன். தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள், அந்த தான தர்மங்களையும் கொடுக்கிறேன் யா அல்லாஹ். என்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை போதிக்க நான் தயார், என்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை நான் போதிக்க தயார், நானும் நன்றி உள்ள மனிதனாக மாற தயார் என்று எங்கு சொல்கிறார்? எந்த நேரத்திலே பேசுகிறான்? எந்த நேரத்திலே இவனுக்கு உணர்த்தப்படுகிறது? சக்ராத்துடைய நேரத்தில், நாடி நரம்புகள் ஒடுக்கப்பட்ட நேரத்தில், உயிர் தொண்டைக்குள்ளே வந்து அடைந்த நேரத்தில். புரிந்து பயனில்லை, தெரிந்து பயனில்லை. சக்கராத்துடைய நேரத்தில் யாருக்கும் எந்த அமலும் உதவி செய்யாது. இவன் இந்த உலகத்தில் தீமையை தொடர்ச்சியாக செய்த மனிதர்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு. உடனே அல்லாஹ் திரும்ப பேசுகிறான், கல்லா, இல்லை, உன்னுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை பொய். அல்லாஹ்வுடைய வேத வசனம், நீ பொய்யை பேசுகிறாய். இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, உன்னுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை அத்துணையும் பொய். உயிரோடு வாழுகின்ற பொழுது பாங்கு சொல்லப்பட்டது, பள்ளிக்கு வந்தாயா? உயிரோடு வாழ்கின்ற பொழுது ஹய்யா அலா சொல்லப்பட்டது, பள்ளியின் பக்கம் விரைந்து வந்தாயா? ஹய்யா அலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டது, அந்த வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்ததா? இல்லையே. வாங்கு சொல்கின்ற பொழுது பள்ளிக்கு வராமல் இருந்தாய். வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மனைவியோடு மக்களோடு செல்வ செழிப்பிலே இருந்தாய். தொழுகை இல்லை, ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, தக்வா இல்லை, எதுவுமே இல்லை. இந்த நேரத்திலே வந்து எந்த கூப்பாடும் என்னிடத்திலே போடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி, வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமில் மஅூத், திரை மறைவு வாழ்க்கைக்குள்ளே இந்த மனிதன் செல்கிறான். மன்னரை என்று சொல்லப்படக்கூடிய திரை மறைவு வாழ்வு, அந்த மன்னரைக்குள் இவன் அடக்கப்பட்டால் இந்த பூமிக்கு மேலே என்ன நடக்கிறது என்பது இவனுக்கு தெரியாது. மன்னரை வாசியாக மாறிப்போன மனிதனுக்கு ஒரு திரை உண்டு, அதுதான் பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய திரை. அந்த திரைக்குள்ளே இருக்கிற மனிதன் இந்த பூமிக்கு மேலே எழுந்து வர முடியாது, இந்த பூமியை இபாதத்தை செய்ய முடியாது, தான தர்மத்தை கொடுக்க முடியாது, தக்வாவை பற்றி பேச முடியாது. அதுதான் திரை மறைவு வாழ்க்கை. பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 63வது அத்தியாயத்துடைய 10வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் தெரியுமா? ஃபயகூல ரப்பி லௌலா அக்ஹரதனி இலா அஜ்லின் கரீப். ஒரு மனிதனுக்கு மரணம் தொண்டைக்குழி வந்து அடைந்த பொழுது, சக்கராத்திலே இவன் வந்த பொழுது, இவன் அந்த நேரத்திலே ஆண்கள் பெண்கள் சிலர் பேசுவார்கள், யா அல்லாஹ், என்னுடைய இறைவா, குறைந்த காலம் இந்த உலகத்திற்கு என்னை திரும்ப அனுப்ப முடியுமா? குறைந்த காலம், நிறைவான காலம் அல்ல, குறைந்த காலம் என்னை இந்த உலகத்திற்கு நீ திரும்ப அனுப்பினால் அவன் சொல்லுவான், நான் தர்மம் செய்வேனியா அல்லாஹ், நீ கொடுத்த பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையிலே கொடுப்பேனியா அல்லாஹ், நான் நன்றி உள்ள மனிதனாக மாறுவேனியா அல்லாஹ் என்று அவன் அந்த நேரத்திலே சொல்லுவான் என்பதை அல்லாஹ் அவனுடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், இதெல்லாம் உண்மை செய்திகளே, இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் நடக்கத்தான் போகிறது. ஒன்று, நல்ல மனிதனாக இருந்தால் அவன் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவனாக சுவனத்திற்கு செல்வான். பாவிகளாக யாரெல்லாம் இருந்தார்களோ, அநியாயக்காரர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, அவர்கள் நஷ்டப்பட்டு கைசேதப்பட்டு இந்த பூமியிலேயே அவர்கள் மிகப்பெரிய கவலையோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவார்கள் என்பதைத்தான்
இந்த திருமறைக்குடைய ஆயத்தில் பேசுகிறது. அடுத்து மலக்குகள் சில கேள்விகளை அந்த மனிதர்கள் பார்வையிடத்தில் கேட்பார்கள். அந்த கேள்வி என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்ப்போம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய நெருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, 7வது அத்தியாயத்துடைய 37வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தார்கள், நோன்பை புறக்கணித்து வாழ்ந்தார்கள், பள்ளி வாயிலை புறக்கணித்து வாழ்ந்தார்கள், இறையச்சத்தை பேணாமல் வாழ்ந்தார்கள், உலகத்தோடைய இன்பத்தை மூழ்கி வாழ்ந்தார்கள். இந்த மக்களுக்கு மரணத்தை கொண்டு வருகிற அந்த மலக்குல் மௌத் கேட்கிற சில கேள்விகள் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யத்தவஃபவுனஹும், அவர்களின் சில மனிதர்களுக்கு உயிரை கைப்பற்ற என்னுடைய மலைக்கு அவர்களுக்கு பக்கத்திலே வருவார். அந்த மலைக்கு அவர்களிடத்திலே கேட்பார், காலோ ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ். கேள்வியை பாருங்கள், காலோ ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரையெல்லாம் அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் எங்கே கேட்கப்படுகிற கேள்வி. அல்லாஹ்வை நீ அழைக்கவில்லை, தூதரை பின்பற்றவில்லை, மார்க்கத்தை நேசிக்கவில்லை, அல்லாஹ்விற்கு நீ கட்டுப்படவில்லை. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்கின்ற வாக்கு உன்னிடத்திலே இல்லை. எவ்வளவோ நபர்களை அம்பியாக்களை அழைத்தீர்கள், அவுலியாக்களை அழைத்தீர்கள், நாதாக்களை அழைத்தீர்கள், ஷேக்மார்களை அழைத்தீர்கள், முரீதுமார்களை அழைத்தீர்கள், எவ்வளவோ நிலாவுக்கு சென்றீர்கள், தாயத்தை கட்டினீர்கள், எல்லாம் மாந்திரிகமான காரியத்தில் ஈடுபட்டீர்கள். இவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் எங்கே அல்லாஹ் கேட்கிறார்? எங்கே போனார்கள் இவர்கள்? உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அவுலியாக்கள் எங்கே? நாதாக்கள் எங்கே? எங்கு போனார்கள் இவர்கள் எல்லாம்? உதவி செய்ய அலையுங்கள் என்று அந்த இடத்திலே சில கேள்விகள் மலக்குகள் கேட்பார்கள். அல்லாஹ் அக்பர். ஏகத்துவவாதிதான் தப்பிக்க முடியும், கொள்கைவாதிதான் தப்பிக்க முடியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறவன் தான் தப்பிக்க முடியும். வருடத்திற்கு ஒருமுறை நாகூருக்கும் ஏறுவாரிக்கும் செல்கிற மனிதன் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் எவரெல்லாம் சிரிக்க வைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் தப்பிக்க முடியாது. எவர்கள் எல்லாம் இணைதுணைகளை கற்பித்து வாழ்கிறார்களோ அவர்கள் தப்பிக்க முடியாது. அவர்களிடத்தில் கேட்கப்படும், காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அலையுங்கள், நீங்கள் உங்களுடைய நல்லவர்களை அலையுங்கள். நீங்கள் எவ்வளவு தர்காக்களுக்கு சென்று அங்கு அடக்கப்பட்டிருக்கிற மக்கள் உதவி செய்வார்கள் என்று நினைத்தீர்களோ அவர்களை எல்லாம் அலையுங்கள் என்று சொல்லப்படும். அந்த நேரத்திலே அந்த மக்கள் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? அவர்கள் எல்லாம் எங்களை விட்டு எப்பொழுதோ மறைந்து போய்விட்டார்கள். அல்லாஹ், நாங்கள் சக்கராத்துடைய நேரத்தில் வருகின்ற பொழுதே அவர்கள் எங்களை விட்டு மறைந்து போய்விட்டார்கள். அவர்கள் எல்லாம் என்ற இடத்துல எப்பொழுது இல்லை. எங்களுக்கு நாதாக்கள் உதவி செய்ய இல்லை, சேட்மார்கள் உதவி செய்ய இல்லை, முரீதுமார்கள் இல்லை, நல்லவர்கள் இல்லை, முன்னோர்கள் இல்லை, யாருமே இந்த நேரத்தில் இல்லை. எல்லாம் சக்கராத்துடைய நேரத்திலே மறைக்கடிக்கப்பட்டது, கண்களுக்கு முன்னால் இல்லாமல் ஆகிவிட்டது என்று அந்த நேரத்திலே சொல்லப்படும். அவர்கள் எல்லாம் எங்களை விட்டு எப்பொழுதோ மறைந்து விட்டார்கள். இப்பொழுது தங்களுக்கு தாங்களே நாங்கள் சாட்சி சொல்கிறோம், நாங்கள் அநியாயக்காரர்கள், நாங்கள் அக்கிரமக்காரர்கள், நாங்கள் பாவம் புரிந்தவர்கள், நாங்கள் ஏக இறைவனை மறுத்தவர்கள், பள்ளியோடு தொடர்பு வைக்காதவர்கள், தான தர்மத்தை கொடுக்காதவர்கள், இறையச்சத்தோடு வாழாதவர்கள், கொள்கையிலே உறுதி இல்லாதவர்கள், நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாதவர்கள் என்று அந்த நேரத்தில் தமக்கு எதிராக அவர்கள் சாட்சி சொல்வார்கள். அன்னஹும் கானூ காஃபிரீன், நாங்கள் ஏக இறைவனை மறுப்பவர்களாக இருந்தோம், தூதரை பின்பற்றாதவர்களாக இருந்தோம், குர்ஆன் சுன்னாவை நேசிக்காதவர்களாக இருந்தோம் என்று அந்த நேரத்திலே புலம்புவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், கூப்பாடு போடுவார்கள், கதறுவார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி, இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டாமா? இதெல்லாம் நீங்கள் தெரிய வேண்டாமா? சக்கரத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா? இந்த உலகை விட்டு பிரிகின்ற பொழுது மூமினாக நீங்கள் பிரிய வேண்டாமா என்பதை எல்லாம் கேட்கிறான். 4வது அத்தியாயத்துடைய 18வது வசனம்.
ஒரு மனிதருக்கோ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மரணம் வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் திருந்துங்கள், அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் வாருங்கள். பகலில் பாவம் செய்தால் இரவில் அல்லாஹ் கையை விரிக்கிறான், இரவிலே பாவம் செய்தால் பகலில் அல்லாஹ் கையை விரிக்கிறான். ஒரு நேர தொழுகையில இருந்து இன்னொரு நேர தொழுகை வரை உங்களுக்கு அவகாசம், மன்னிப்பு உண்டு. ஒரு ஜும்மாவில இருந்து இன்னொரு ஜும்மா வரை உங்களுக்கு அவகாசம் உண்டு. ஒரு ரமலானில இருந்து இன்னொரு ரமலான் வரை உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஒரு ஆஷாவுடைய நோன்பை நோட்டால் உங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன் அல்லாஹ் விட்டான்? என்னுடைய அடியானை நீ நெசமடைந்து விடக்கூடாது, என்னுடைய அடியானை நீ கை செய்தப்பட்டு விடக்கூடாது. பெண்களே, நீங்கள் கதறிவிடக்கூடாது. மறுமை நாளில் நீங்கள் மிகப்பெரிய கைசேதத்தை அடைந்தால் அந்த நேரத்தில் என்னை சாட்சியாக நீங்கள் கொண்டு வந்து விடக்கூடாது. ஆகவே எவ்வளவோ வாய்ப்புகள், எவ்வளவோ சந்தர்ப்பங்கள், எவ்வளவோ அணுகுமுறைகள், எவ்வளவோ நல்லவருடைய உபதேசங்கள், நமக்கு முன்னால் எவ்வளவோ நபர்கள் எதையோ சத்தியத்தை பேசினார்களே, உயிரோடு உண்டா? எவ்வளவோ நபர்கள் இந்த பூமியிலே பயணித்தார்களே, மார்க்கத்தை பேசினார்களே, நித்திய ஜீவனோடு வாழ முடிந்ததா? இந்த உலகத்தில் தூதரே இல்லையே, அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த பூமியில் உயிரோடு இல்லையே. எல்லாம் குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட தவணை. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நீங்களும் நானும் ஜனாசாவாக கட்டில் படுக்க வைக்கப்பட போகிறோம் என்பது தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது நடக்கும். வெளியூருக்கு சென்றாலும் சரி, மக்காவிற்கு சென்றாலும் சரி, மதீனாவிற்கு சென்றாலும் சரி, தொழிலுக்காக சென்றாலும் சரி, ஏதோ ஒரு இடத்தில் சுருண்டு விழத்தான் போகிறோம், ஜனாசாவாக மாறத்தான் போகிறோம். மாற்று கருத்து உண்டா? இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? எந்த குழி என்னுடையது என்று யாருக்கும் தெரியாது, எந்த ஜனாசா குழி என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அது சத்தியம், நடக்கும், மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. ஆனால் என்னுடைய உயிர் இந்த பூமியிலே இருந்து பிரிகின்ற பொழுது நான் சந்தோஷத்தோடு இந்த பூமியை விட்டு விடைவிட வேண்டும். அதான் ஒரு பூமியினுடைய பண்பாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நான் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நான் திருமறை குர்ஆனை ஓதுகின்ற பொழுது எனக்கு மரணத்தை கொடு. யா அல்லாஹ், நான் அதிகாலை நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையில் முதல் சஃபில் இருக்கின்ற பொழுது எனக்கு மரணத்தை கொடு. யா அல்லாஹ், நான் தஹஜ்ஜத்தை பேணக்கூடியவனாக இருக்கின்ற பொழுது எனக்கு மரணத்தை கொடு. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் மார்க்கத்தை 4 நபர்களுக்கு போதிக்கின்ற பொழுது எனக்கு மரணத்தை கொடு. யா அல்லாஹ், நான் தான தர்மத்தை கொடுக்கின்ற பொழுது எனக்கு மரணத்தை கொடு. என்னுடைய முகம் சிதைந்த நிலையில் எனக்கு மரணத்தை கொடுக்க. அதை கேட்க வேண்டும். நாம் எல்லாம் எவ்வளவோ நம்மளுடைய மரணங்கள், தீக்கிரையாக்கப்பட்ட மரணங்கள், உடல் சிதைந்த நிலையிலே மரணங்கள், முகத்தை பார்க்க முடியாத நிலையிலே மரணங்கள், கொடூர மரணங்கள், சிதைக்கப்பட்டு கட்டி பொட்டலமாக கொண்டு வந்து வைக்கப்படக்கூடிய மரணங்கள். இதெல்லாம் வேண்டாம் யா அல்லாஹ். நான் இந்த பூமியை விட்டு விடைபெறுகின்ற பொழுது நான் ஒரு நல்ல மூமினாக, தொழுகையாளியாக, நோன்பாளியாக, யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாதவனாக நான் திருப்தி அடைந்த நிலையோடு இந்த பூமியை விட்டு பிரிய வேண்டும் என்கின்ற துவா நம்முடைய அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹத்தா இதா ஹல்லர அஹதுஹுல் மௌத். இந்த பூமியிலே ஒரு சில மனிதர்களுக்கு மரணம் வரும். அப்படி மரணம் வருகின்ற பொழுது வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலுன ஸய்யிஆத், அவர்கள் இந்த பூமியிலே பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த மக்கள், திருந்த மனமே இல்லை, வட்டி வாங்குவதிலே இருந்து விடவே இல்லை, அவர்கள் பாவத்திலே இருந்து மீளவே இல்லை, அவர்கள் தொழவே இல்லை, குடும்பத்திற்கு மார்க்கத்தை போதிக்கவே இல்லை, இந்த உலகத்துடைய இன்பத்தை மட்டுமே நேசித்து வாழ்ந்தார்கள். இப்படி அல்லாஹ்வை புறக்கணித்து, தூதரை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு மரணம் வரும். அவர்கள் பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டே இருந்த மக்கள், வலைசத்து தௌபத்தில் இல்லதீன யஅமலுன ஸய்யிஆத், தீமைகளை செய்து கொண்டே இருந்த மக்களுக்கு கால இன்னி துபுத்துல் ஆன், அவர்களுக்கு கடைசியில் மரணம் வருகின்ற பொழுது மன்னிப்பு கேட்பான், வாய்ப்பு கேட்பான். என்னுடைய மன்னிப்பு இந்த நேரத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்று கதறுவான். அந்த மக்களுக்கு மன்னிப்பு இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், காரணம் என்ன? 60 வருடத்தில் நீ திருந்தவில்லையே, 70 வருடத்தில் நீ திருந்தவில்லையே, ஹையாரசனுடைய மாற்றம் உன்னிடத்திலே இல்லையே, எவ்வளவோ நல்ல நல்ல உரைகள் கேட்டு உன்னுடைய உள்ளத்திலே மாற்றம் இல்லையே, பள்ளி வாயிலே வயதானவர்கள் தொழுதார்கள், சிறுவர்கள் தொழுதார்கள், பெண்கள் தொழுதார்கள், உனக்கு மாற்றம் என்ன கிடைத்தது? நீ என்ன திரும்பினாய்? உன்னுடைய கபருக்கு நீ என்ன தயாரிப்பு செய்தாய்? உன்னுடைய மன்னருக்கு நீ என்ன தயாரிப்பு செய்தாய்? அடுத்தவனை பேசி, அடுத்த குடும்பத்தை பேசி, அடுத்த வாழ்வாதாரத்தை பற்றி பேசி, அடுத்தவர்களை பற்றியே பேசி பேசி வாழ்ந்த நீ உன்னுடைய கபருக்கு என்ன செய்தாய்? என்னுடைய மருமைக்கு என்ன தயாரிப்பு? எதை யோசிப்போமா? ஒரு சுபஹானல்லாஹ் நம்மிடத்துல உண்டா?
ஒரு அல்ஹம்துலில்லாஹ் உண்டா, அல்லாஹ் அக்பர் உண்டா, ஒரு 4 சூறாவையே வருமுழுக்க திரும்ப திரும்ப ஓதுகிறோமோ, ஒரு சூறாவை மனனம் செய்தேன் என்று சொல்ல முடியுமா? காலையில் ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து இஸ்திஃபா செய்கிறோமா? சொல்லுங்கள் சகோதரர்களே, இல்லை. ஆனால் உலகத்திற்கே ஃபத்வா கொடுப்போம். நம்முடைய அமல்கள் அப்படி. நம்மிடத்தில் அமல்கள் இல்லை, நம்மிடத்தில் தான தர்மம் இல்லை, நம்மிடத்தில் இஹ்லாஸ் குறைந்து வருகிறது. ஆனால் உலக அளவில் இருக்கக்கூடிய மார்க்க ஃபத்வாக்களுக்கு நாம் முன்னோடியாக நிற்போம். இதெல்லாம் கூடாது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அமல்களை செய்து நன்றி உள்ள மக்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். என்னுடைய ஜனாசாவை, உங்களுடைய ஜனாசாவை தோளில் வைக்கின்ற பொழுது என்னை விரைவாக கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள். என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன், என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன் என்று மனப்பூர்வமாக இந்த உலகை விட்டு, உங்களுடைய மனைவி என்னுடைய மனைவியை விட்டு, உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய தாய் தந்தையை விட்டு, உங்களுடைய பச்சிலம் குழந்தையை விட்டு என்னுடைய பச்சை, எல்லாம் ஒரு நாள் அறுக்கப்படும். உறவுகள் அறுக்கப்படும், இல்லை என்று சொல்ல முடியுமா? எல்லாம் ஒரு நாள் அறுக்கப்படும். அப்படி உங்களையும் என்னையும் ஜனாசாவில வைத்து தூக்குகின்ற பொழுது 4 நபர்கள் சொல்ல வேண்டும், இவர் நல்ல மனிதர். யார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். குறுகிய காலத்தில் தொழிலை செய்தார், நல்ல முறையில் ஹலாலாக சம்பாதித்தார், யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, இரையச்சத்தோடு வாழ்ந்தார், நல்ல குடும்பம், சாலிகான மனிதர் என்று 4 நபர்கள் மனதால் நமக்கு துவா செய்ய வேண்டுமையானால், பொறாமையோ, பெருமையோ, ஆணவமோ, அகந்தையோ, தற்பெருமையோ, உலகத்துடைய செல்வமோ, ஆட்சியோ, அதிகாரமோ எல்லாம் இந்த உலகத்தில் தூக்கி எறிந்து இஹ்லாஸோடு சகோதரனை பார்த்து பொன்மரவலோடு சலாம் சொல்லி அரவணைத்து நேசத்தோடு, பாசத்தோடு, கருணையோடு, அன்போடு இந்த உலகத்தை வாழ்ந்து விடைபெற்றால் அந்த மக்களுடைய துவா நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, நம்முடைய மன்னரை அல்லாஹ் லேசாக்கி, நம்முடைய மரணத்தை அல்லாஹ் லேசாக்கி, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அத்துணை மக்களும் இந்த உலகை விட்டு பிரிகின்ற பொழுது மூமினாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.